எப்பவும் எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குங்கிறத உங்களை விட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு. அதெல்லாம் நாங்கள் பேசியது லைக் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டுப்பாரு. சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ளச்சேரி தான், இது வெள்ளை ஏரி தான். இது சென்னை ஒரு நீர் தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையிலெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகரில் இல்லை. இப்போ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை விட்டு அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளினீங்க. இப்படி எல்லாத்தையுமே எங்களை வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராமல் எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்ணுறீங்க. இப்போ இந்த மேகமலை போகிறது பற்றி எரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒவ்வொரு போராட்டமாக எடுக்க இருக்கிறோம். அதில் அடுத்து மாஞ்சோலை, இதில் தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுவோம். இது குறித்த செய்திகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிற என் அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், என் அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்களும் உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. நாங்கள் தொடர் போராட்டங்களை செய்ய இருக்கிறோம். அந்த போராட்ட தேதி, அதனுடைய நோக்கம், அது எல்லாவற்றையும் விளக்கி பேசுவாங்க. நீங்கள் இதை எப்பவும் எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கிறத உங்களை விட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு. அதனால நாங்கள் பேசி இதில் பயன் இல்லை. அதனால் நான் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு வணக்க நிகழ்வு நடக்குது. அதில் போய் பங்கேற்கணும். அதனால நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாது. அந்த செய்திகளை எங்கள் அண்ணன் ரத்தம், என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க உங்களோட. மக்களினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற, வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் நீங்கள் கொண்டு போகணும். நான் அன்பாக வேண்டுறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து இதை கொண்டு போங்க. ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களாக அந்த மக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் அதில் நீதிமன்றத்தில் வைக்கிறார். இதுக்கு பொதுநல வழக்குன்னு போட்டவர் கென்னடின்னு ஒருத்தர், அவர் கேரளத்தை சேர்ந்தவர். அவர் என் மேகமலையை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிறப்ப, வைகை நதியில் மண்ணள்ளி விற்கும்போது அவர் எங்கே படுத்திருந்தாரு? வைகை நதி கரை ஓரத்தில் சாலை விரிவாக்கம் அணையினுடைய பரப்பளவை குறுக்கும் போது எங்கே போனார்? ஆற்றுல மண்ணல்னால நடு ஆற்றுக்குள்ள புல்லும் பூண்டும் முளைச்சி ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கே. ஆற்றுல மணல் எங்கே, ஆற்றுல நடுவால எங்கேயாவது ஆடு மாடு மேய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? இரு கரையிலையும் நாணல் இருக்கும். சரி, நடுவால எங்கே புல்லு பூண்டு முளைச்சிருக்குது? மதுரை பெருநகரினுடைய கழிவுநீர் ஓடுற காவாயாக தான் மாறி இருக்கு. இந்த என் தம்பி இருக்கான் திருமாறன், அங்கேயே வாழ்கிறான். வைகையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது. என் தாய் செத்து கிடக்கிறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே நாசமாக போகுது. அதே கேரளாவில் எங்கள் மலைப்புறா வெட்டி எடுத்துட்டு குப்பையை கொட்டும் போதெல்லாம் காட்டாத அக்கறை, முல்லை பெரியாரில் எனக்கு தண்ணி தருவதில் காட்டாத அக்கறை, என் வைகையை காப்பாற்றுறதுக்கு வழக்க போட்டிருக்காப்புல. அதை நீதிமன்றம் 28ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ண, இல்லைன்னா துணை ராணுவ படையை வச்சாது வெளியேற்றுங்குது. அதை நீங்கள்லாம் அனுமதிக்கிறீங்களா? இது அங்கே மேகமலையில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டு பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்விடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டால் எங்கே போகிறதுன்னு பாருங்கள். இப்போ அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கும் இந்த மாஞ்சோலைக்குமாக இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுக்கிறோம். தேதிகளை இது எங்கள் அண்ணனும் என் ரத்தமும் அறிவிப்பாங்க. அண்ணா நீங்கள் டாக்டர் இப்படி வந்துருங்க. டாக்டர் இப்படி வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. அப்படி மாறிக்கலாம். வாங்க 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 டாக்டர். இல்லை இங்கே மைக் இருக்குல்ல.